என் பேர் பானு. எங்கள் ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தேன். ஆனால் எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆயிட்டேன். அடுத்து கோல்டு, பிளாட்டினம், க்ரௌன் ஆகணும். அதான் என் எய்ம். நன்றி. ப்ளீஸ் கிவ் ஹர் a big hand. எப்படி மேடம் 3 நாள் 50 பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எம்டி சொன்ன மாதிரி செஞ்சாலே போதும். அடுத்ததா நம்ம கம்பெனி பேஸ்ட், ஆயில், சோப் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இந்த பேஸ்டோட விலை 200 ரூபாய். இது மற்ற பேஸ்ட் மாதிரி இல்லாம கொஞ்சமா யூஸ் பண்ணா போதும். அதோட ஒரு மாத்திரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அந்த மாத்திரையோட விலை ஜஸ்ட் 2000 ஒன்லி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ற வல்லமை கொண்ட மாத்திரை. ஆமா, இது ஒண்ணு போதும். காசு உன் காலிக்குள்ள கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்ப இல்லையா, வருங்காலத்துல அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. மேஜிக் பேர்ல். மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். சொந்தக்காரனாச்சே, அதான் உன்னை சேர்த்துலான்னு பாக்குறேன். ஒழுங்கா சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமா, எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்க, அப்படியே மாறிடுவீங்க. 51 பேரை சேர்க்காம இப்படி பொய் சொல்றது தப்பு இல்லையா சார்? தப்பே இல்லை பானு. யூ ஆர் அ மோட்டிவேட்டர். உங்கள் ஸ்பீச் கேட்ட பிறகு இன்னும் ஈடுபாடோட ஒர்க் பண்ணுவாங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஒரு வில்லேஜ் பொண்ணாலே இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் போது நம்மளால செய்ய முடியாதான்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் நீங்க பயங்கர டேலண்ட் சார். நீ கூட தான் பானு. பிரமாதமாக பேசிட்டல. வெரி குட். தட் ரிமைண்ட்ஸ் மீ, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் செலெக்ஷன். போங்க சார், நீங்க பொய் சொல்றீங்க. நிஜமா தான் பானு. இனிமே இந்த மீட்டிங்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க? உங்களை எல்லாம் யார் இங்க கூட்டிட்டு வந்தது? கேர்ள்ஃப்ரெண்ட். தப்பு. உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது கடவுள். கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க. சார், நான் ஸ்டேஜ்ல கரெக்டா பேசினேனா? நீ இனிமேல் ஸ்டேஜில் பேசாத பானு. ஏன் சார்? விட்டா என்னையே காலி பண்ணுற போல இருக்கு. சார் போங்க சார். I'm Royal, all the way from Canada. Actually, I'm 110 years old. Tell them. என்னுடைய பெயர் ராயல். நான் வந்து கனடால இருந்து வரேன். எனக்கு வயசு 110. ஆனா இந்த மேஜிக் பல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 60 வயசு போல தான் தெரியுதுன்னு சொல்றாங்க. Many young ladies are coming forward to marry me. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கூட சின்ன வயசு பொண்ணுங்கள்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. பார் சண்முகம், ஃபாரின் கம்பெனி. அப்படியா? எங்களுக்கு 400 பிரான்ச், 200 நாட்டில் எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கே பார் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ், பக்கத்தில் பார் ஃபாரின் டைப் பாத்ரூம். இந்த மேஜிக் பேர்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உன் நரம்பு தளர்ச்சி பூரா நின்று மண்டையில குட்டின முடியலாம் முளைக்கும். அதை விடு 4 வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஊருக்கே நீ தான் இன்சார்ஜ். இவர் பார்க்கறதுக்கு கரடமோட மீசை வச்சு கிராமத்துலேருந்து வந்த ஒரு மாதிரி தெரியுறாங்க. இவர் தான் உழைப்பால் உயர்ந்த ஜூனியர் அம்பானி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எம்எல்எம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். 2 மாசம் கழிச்சு என் மேனேஜர் கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன். என்னோட ராஜினாமா லெட்டர். கவரை பிரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கேட்டார். ஆமா சார், எம்எல்எம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி எம்எல்எம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். லெஃப்ட்ல 2 பேர், ரைட்ல 2 பேர். மாசம் 1000 டிவி பணம். பணம் 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 பணம். சார், இவர் பேரு ஜெயமோகன். டவுன்ல அனாதையெல்லாம் ஸ்கூலெல்லாம் நடத்துறாரு. நான் கூட அங்க வாலண்டியரா இருந்தேன். தட்ஸ் நைஸ். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஹெல்ப்பு. 2-3 குழந்தைங்களோட படிப்பு செலவை அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம் பானு. நான் சொல்லலை எங்க சார் ரொம்ப நல்லவங்கன்னு. தேங்க்யூ சார். வெல்கம். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கருணை காட்டுற குரு. கருணை காட்டுறது மேட்டர் இல்லை குமார். அந்த கருணை எப்படி காசாக்குறதுன்னு யோசி. தெரியலன்னா நாளைக்கு ஸ்டேஜில் பாரு.
அன்புங்கிறது ஒரு சுவர் மாதிரி. அதன் மீது வீசப்படுகின்ற மண்புட்டிகள் உடைந்து சிதறும், கற்கள் காயம் ஏற்படுத்தி கீழே விழும். அதன் மீது எரியப்படுகின்ற சேறு அடையாளம் ஏற்படுத்தி உலர்ந்து உதிரும். ஆனால் அன்பு என்கின்ற அந்த சுவர் மட்டும் என்றுமே நிலைத்து நிற்கும். இந்த உலகத்துல நாடு, மொழி, மதம், ஜாதின்னு ஏதேதோ காரணங்களுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, வெறுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கலாம். வாங்க. நமக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிற பேராசை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் இந்த சமூகத்து மேல நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம நிரூபிப்போம். அதுக்கு தான் இந்த மெடாஸ்டேஜ் எம்எல்எம் சார்பா இந்த செக் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். சார் ஒன் செகண்ட் சார், ஒரே ஒரு ஃபோட்டோ. பானு இங்க வா. என்ன பாப்பா? சரி தூக்கி